தண்ணி சில இடத்துல வருது, சில இடத்துல வரல. அது என்ன ஏதுன்னு பார்த்து கண்காணிச்சு சபரிமலை நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. சபரிமலை நடை திறக்கப்பட்ட 2 நாளிலேயே அதிக அளவில், அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இங்கு வரும் பக்தர்கள் கூறுகையில், இங்கு வரும் அதாவது பம்பை முதல் சன்னிதானம் செல்லும் பக்தர்களுக்கு வழியில் எங்கும் போதிய ஒரு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என பக்தர்கள் சார்பில் குற்றம் சாட்டியுள்ளனர். நாம் நிற்கின்ற பகுதி, அதாவது பம்பையிலிருந்து சபரிமலை செல்லும் பகுதி, பம்பையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கும். இந்த இடத்தில் இந்த தேவசம் போர்டு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தண்ணீர், பக்தர்களுக்கான தண்ணீர் அமைக்கப்படும். ஆனால் ஒரு இடத்திலும், அதாவது பம்பை முதல் 1 கிலோமீட்டர், அதாவது மேல் செல்லும் பகுதியில் ஒரு இடத்திலும் தண்ணீர் வரவில்லை. அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாகவே இங்கு வரும் பக்தர்கள் கூறியிருந்தனர், எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என கூறியிருந்தது. இருந்த போதிலும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் தற்போது வரை 4 நாள் ஆகிறது, தற்போது வரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை. இந்த பகுதியிலும், அதாவது பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்லும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நாம் பார்க்கின்ற தேவசம் போர்டு சார்பில் வைக்கப்பட்டு இந்த தண்ணீர் பந்தல் வந்து இந்த தண்ணீர் சுத்தமாக, அதாவது 4 பைப் உள்ளது. அந்த 4 குழாயிலும் எந்த ஒரு தண்ணீரும் வரவில்லை. இதற்கு இங்கிருந்து வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் தாகம், அதே போல பிஸ்கட், இந்த விஷயங்களை உடனடியாக இங்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான അടിப்படை വസതികൾ ഏർപ്പെടുത്തി തര வேண்டும் എന്ന പോലുള്ള ഭക്തர்கள் കോരിക്കை വിടുത്തുള്ളனர். നമ്മൾ പറയുന്നത് എത്രയും പെട്ടെന്ന് ജനങ്ങൾക്ക് കുടിവെള്ളത്തിനുള്ള സംവിധാനം, അയ്യപ്പന്മാർക്ക് കുടിവെള്ളത്തിനുള്ള സംവിധാനങ്ങൾ റെഡിയാക്കി അതുപോലെ വാസന, ഇത് രണ്ടും മെയിനായിട്ട് ആവശ്യമാണ്. வரும்போது அதிகமாக வயல்லாம் தண்ணி எப்படி வயல்லாம் அங்கங்கே தண்ணி இருக்கும். இப்போதான் அங்கங்கே தண்ணி இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் ரிக்வெஸ்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பட்சத்தில் இந்த மாதிரி தண்ணி இல்லை, இந்த மாதிரி சிறுசு எப்படி இருக்குது? தண்ணி சில இடத்துல வருது, சில இடத்துல வரல. அது என்ன ஏதுன்னு பார்த்து கண்காணிச்சு செஞ்சாங்க நல்லா இருக்கும். இங்கே ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தெரியல, என்ன பண்ணுறாங்க தெரியல. அங்கங்கே வருது, அங்கங்கே வரல. இன்னும் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். வேற என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ கூட்டம், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கு? கூட்டம் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நேற்று அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸ்பாட் புக்கிங் தான் பண்ணுவோம். என்ன பண்ணீங்க? ஸ்பாட் புக்கிங் நான் ஆல்ரெடி ஆன்லைனில் பண்ணி தான் வந்தேன். பேர் எந்த ஊர்? லட்சுமி பற்றி காஞ்சிபுரம்.